Hello friends, I am Muthuraman from The Scientist. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் அண்டர் த பேனர் த சயின்சிஸ்ட் இஸ் டுனிஷியா. டுனிஷியா வந்து ஆப்பிரிக்கானுடைய நார்த்தன் மோஸ்ட் டிப்பில் இருக்கிற ஒரு சின்ன நாடு. ஒரு காலத்தில் வந்து இதனுடைய ஒரு 2800 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே கார்த்தேஜ்னு ஒரு பேரரசு இருந்தது. கார்த்தேஜ் எம்பையர், ரோமன் கார்த்தேஜ்னு சொல்லுவாங்க பின்னாளில். கார்த்தேஜினியன்ஸ் யாருன்னா 11th ஏரியான்னு சொல்லுவோம். 11th இந்த மெடிட்டரேனியனில் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிற ஏரியா. அதாவது இப்போ இஸ்ரேல், ஜோர்டான், சிரியா, லெபனான்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து 11th சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் இருந்த ஃபினிஷியன்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி நார்த் ஆஃப்ரிக்காவில் போய் செட்டில் ஆன இடம் வந்து ஒரு டுனிஷியா. அது இப்போ டுனிஷியான்னு சொல்கிறோம். அப்போ வந்து கார்த்தேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 2 போர்ட் வச்சுருந்தாங்க அந்த மக்கள் வந்து. ஒன்று வந்து வார் ஆப்ரேஷன்ஸ்க்காக, இன்னொரு போர்ட் வந்து துறைமுகம் வந்து லோக்கல் அந்த கமர்ஷியல் கார்கோ மூமெண்ட்காக வச்சுருந்தாங்க. அது இந்த கார்த்தேஜினியன்ஸ் யாருன்னா வந்து நான் சொன்னேன் இல்லையா, 11th ஏரியாவிலேருந்து லெவாண்ட். ஆக்சுவலாக இதை தான் அந்த ஐஎஸ்ஐஎல் வச்சுருக்கான் அந்த பேரை 11th ஏன் வச்சுருக்கான்னா வந்து அந்த ரீஜனில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ஒரே குடியரசு கீழே கொண்டு வரணும், ஒரே இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக கொண்டு வரணும். அங்கே மட்டும் இல்லை, த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லாக காலிஃபேட், ஒன் காலிஃபேட், ஒன் ரிலிஜியன், ஒன் காடு, ஒன் வேர்ல்டு அப்படின்றது இந்த இஸ்லாமுடைய அடிப்படை சித்தாந்தம். அது எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுடைய சித்தாந்தம் அது ஒன்று தான். ஓகே, இந்த 11th ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அந்த இறை நம்பிக்கையெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்ம இண்டூஸ் மாதிரியா இருக்கும். ரோமன்ஸு, கிரீக்லாம் எப்படியோ அதெல்லாம் அதே மாதிரியா மல்டி பாலித்தீஸ்ட்னு சொல்லுவாங்க. பாலித்தீசம்னா வந்து பல கடவுளை கும்பிட்ற இது பண்பாடு, அந்த கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க யார் இந்த 11th ஃபினிஷியன்ஸ். ஆக்சுவலாக ஃபினிஷியன்ஸ் தான் சொல்லணும். ஃபினிஷியன்ஸ்னால் பல கடவுளை கும்பிட்றவங்க. இவங்க வந்து அங்கே போன உடனே கார்த்தேஜுக்கு இப்போ மெடிட்டரேனியன் வழியாக போயிட்டு அந்த நார்த் ஆஃப்ரிக்காவில் செட்டில் ஆன உடனே அங்கேயும் இதை தான் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரியா பல கடவுள்லாம் கும்பிட்டாங்க. லோக்கலைஸ்டு அங்கே இருக்கிற கடவுள், நம்ம இங்கே கொற்றவை தெய்வம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அவங்களும் வந்து கொற்றவை தெய்வங்கள் மாதிரி வச்சுட்டு அவங்கள வழிபட்டு இருந்தாங்க. இது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற மதங்களில் இந்த கிரேக்க நாகரிகம், அப்புறம் அந்த ரோமன்ஸு, ஹிந்துஸு, இந்த கார்த்தேஜினியன்ஸ் 11th இருக்கிற இந்த ஃபினிஷியன்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி ஐடென்டிட்டி என்னன்னா பல கடவுளே கும்பிட்றது. ஆனால் இஸ்லாம்ன்றது வந்து ஒரு கடவுள் மட்டும்தான் கும்பிட்றது. அந்த கடவுளுக்கு உருவம் இல்லைன்னும் அந்த உருவ சிலை வழிபாடு எதுவும் கிடையாது அவங்களுக்கு. இதுதான் வந்து பேசிக்கான இது. அந்த உருவ வழிபாடு இல்லை அப்படின்றது வந்து ஒரு அட்வான்டேஜ் இஸ்லாமுக்கு. உலகம் ஃபுல்லாக இருக்கிற இஸ்லாமுக்கு வந்து அட்வான்டேஜ் என்னன்னா உருவ வழிபாடு இல்லை, 2வது ஒரே கடவுள், 3வது குழந்தை பெற்றுக்குள்ள இனப்பெருக்கம் பண்ணுறதுல எந்த தடையும் கிடையாது. இனப்பெருக்கத்து மூலமாக தான் வந்து இப்போ டுனிஷியாவை எடுத்துக்கிட்டாலும் வந்து 1956 அங்கே இருந்த பாப்புலேஷன் எங்கள் டுனிஷியாவில் 3 லட்சம் பேர் கிறிஸ்டின்ஸும் யூதர்களும் அதிகமாக இருந்தாங்க. 3 லட்சம் பேர் குறைவாக இருந்தாங்க. யார்? இஸ்லாமுடைய பாப்புலேஷன் பார்த்தா கிறிஸ்டியன், அந்த ஜூஸ், இவங்களுடைய டோட்டல் அந்த மக்கள் தொகையோட 3 லட்சம் பேர் குறைவு 1956. இன்னைக்கு 99% வந்து முஸ்லீம் தான். அது வந்து ஒரு இஸ்லாமிய குடியரசு. எது? டுனிஷியான்றது. அங்கே மொழி வந்து அரபிக் தான். அங்கே வந்து இவங்கெல்லாம் மைனாரிட்டி ஆயிட்டாங்க, கிறிஸ்டின்ஸ்லாம். ஸோ ஒரு நாட்டை பிடிக்கிறது அப்படின்றது வந்து போரிட்டு பிடிக்கிறதுன்றது ஒரு மெத்தடு. ஆனால் இஸ்லாம் வந்து இந்த மாடர்ன் டேஸில் வந்து நவீன காலத்தில் புரிஞ்சுக்கிச்சு, போருன்றது வந்து எப்படி நடத்தணும்னா இனப்பெருக்கம் மூலமாக நடத்தணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிச்சு. இன்றைக்கி இந்தியாவில் பாப்புலேஷன் 40% முஸ்லீம்ஸ் இருக்காங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 50% ஆகிடும். அப்போ நோ மோர் மைனாரிட்டிஸ். இன்றைக்கி வந்து மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மைனாரிட்டி வார்த்தையை உருவாக்கி கொடுத்து எல்லாரையும் முட்டாளாக்குனது இங்கிலாந்து மாதிரியான நாடுகள் தான். இப்போ அங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனையில் மாட்டின்னு முடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது தெரியாமல். இப்போ வந்து கடைசியில் ஒன்று ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நம்ம பாப்புலேஷன் வந்து ஹிந்து பாப்புலேஷன் மைனாரிட்டி ஆகிடும். பாகிஸ்தான், அது தொடர்ந்து பங்களாதேஷ், அதை தொடர்ந்து இந்தியா, இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மைனாரிட்டியாக மாறப்போகிறோம். இதை நம்ம திராவிட கட்சிகள் மற்றும்
அப்போ காங்கிரஸ் போன்றவை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்குன்னு நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். நான் அப்படிதான் நிலவரம் நாட்டில் இருக்குது. சரி, இப்போ அது ரீட்டும் ஒரு பக்கம். இந்த டுனிஷியா, கார்த்தேஜ்னு சொன்னேன் இல்லையா, கார்த்தேஜின் எம்பையர் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதில் வந்து ஹானிபால்னு ஒருத்தன் நீங்கள் இப்போ ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அந்த கார்த்தேஜின் எம்பையர் வந்து 3 முறை ரோமன் குடியரசோட போரிட்டு, ரோமன் எம்பையரோட 3 முறை போரிட்டுது. அந்த 3 முறையில் 3வது முறை ரோமன் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் சீஜ் பண்ணான் இது கார்த்தேஜ், அந்த மெயின் சிட்டியை. அந்த சிட்டி ஸ்டேட் தான் சொல்லுவாங்க, கார்த்தேஜின் சிட்டி ஸ்டேட் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ வாஷிங்டன் சொல்கிறோம் இல்லையா, இப்போ சென்னைன்றது எப்படி சிட்டி ஸ்டேட், ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி. அது ஆக்சுவலாக சென்னை டிஸ்ட்ரிக்ட், அதே சமயத்தில் ஒரு சிட்டி ஆக்சுவலாக அது. அப்புறம் வாஷிங்டன் அது ஒரு கொலம்பியாவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் அது, அதே சமயத்தில் வாஷிங்டன் ஒரு சிட்டி அது. அதே மாதிரியா கார்த்தேஜும் வந்து ஒரு சிட்டி ஸ்டேட் அது. நம்ம சென்னை வந்து சிட்டி டிஸ்ட்ரிக்ட், அது வந்து சிட்டி ஸ்டேட் அது. இப்போ அங்கே வந்து 3 வருஷம் தொடர்ந்து முற்றுகையிட்டான் ரோமன். கடைசியில் தொடர்ந்து பம்பார்ட் பண்ணே இந்த டிஃபென்ஸ் எல்லாம். ஒரு நாள் டிஃபென்ஸ்லாம் ப்ரீச் பண்ணிட்டு உள்ள நுழைஞ்சான். அத்தனை பேரையும் ஒன்று காலி பண்ணான் அல்லது அடிமையாக எடுத்துன்னு போனான். ஒட்டுமொத்த நகரத்தையும் தரமட்டமாக்கினான். ஒரு காலத்தில் செல்வ செழிப்பாக இருந்த அந்த கார்த்தேஜின் சிட்டி ஸ்டேட் வந்து டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இருந்தது. கொஞ்சம் நெஞ்சம் இருந்ததை வந்து பின்னாடி வந்த அரபியர்கள்லாம் வந்து அதை சுத்தமாக இது டெமாலிஷ் பண்ணிட்டாங்க டோட்டலாக அந்த நகரத்தை. இது வந்து நம்ம விஜயநகர பேரரசனுடைய ஹம்பி அந்த வரலாறு படிக்கும்போது கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக சேமாக இருக்கும். ஹம்பியினுடைய வரலாறும் அப்படி தான் ஆச்சு, அதே மாதிரி தான் என்னோட வரலாறு ஆச்சு. ரெண்டுமே வந்து இஸ்லாமிய, இன்னைக்கு வந்து இஸ்லாமிய இது. ஹம்பி வந்து இஸ்லாமிய தான் தெரியாது, ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்டேட்ல வந்து இஸ்லாமியுடைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அஃப்கோர்ஸ், நிச்சயமா. ஏன்னா அது 5 சுல்தான்கள் ஒன்றாக சுற்றி இருந்த பிரதேசம் அது விஜயநகரம்ன்றது. அது இன்னைக்கு நிச்சயமாக வந்து அது ஒரு முஸ்லீம் டென்ஸ்லி பாப்புலேட் ஏரியாவாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த பக்கம் வந்து கார்த்தேஜின்னு பார்க்கும்போது டோட்டலாக முஸ்லீமாக மாறி போச்சு அது. துருக்கி ஒரு காலத்தில் ஹிந்து இது கிறிஸ்டியன் டாமினேட் தான் கண்ட்ரி அது. ஆனால் இன்னைக்கு இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து அது முஸ்லீம் நாடாக மாறி போச்சு. முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை, மக்கள் தொகை பெருகிறது வந்து அது ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா என்ன சொல்றதுன்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்துன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். இது நம்ம இந்தியாவில் வந்து இந்த பக்கம் ஒரு பாகிஸ்தான், இப்போ நேற்று முந்தானத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு பாகிஸ்தான் உருவாகிக்குது. இந்த பாகிஸ்தானை வந்து 1970 எந்த ஒரிஜினல் பாகிஸ்தான் எப்படி இருந்ததோ அதே ஸ்டேட்டில் இப்போ இருக்குது, நிலையில் இருக்குது. இப்போ ஆபத்து வந்து 2 பக்கம் இருக்குது. எங்கே கிழக்குலேயே ஒரு ஆபத்து, மேற்குலேயே ஆபத்து. இந்தியா 2 பாகிஸ்தான்கள் உருவாயிடுச்சு. நடு இந்தியாவிலேயும் ஒரு பாகிஸ்தான் இருக்குது. இந்த பாகிஸ்தான் ஆபத்து இல்லாத பாகிஸ்தான், அதாவது இஸ்லாமிக் மாசுன்னு சொல்றேன் இல்லையா, இது ஆபத்து இல்லாத, பெரிய ஆபத்து இல்லாத மாசு, இது ஆபத்து இல்லாத ஒரு மாசு இது. ஆனா இதான் ஆபத்து என்ன வரும்னா நமக்கு ஆபத்து வரும், நம்ம மைனாரிட்டியா வாழப்போகிறோம். இது நாள் வெகு தொலைவில் இல்லை. இது வந்து ஒரு சயின்டிபிக் அப்ரோச்சுன்னு இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து ஒரு சயின்ஸ்ல ஒரு வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட செய்தியை நான் வந்து இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். இதை வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நான். பிஜேபியினுடைய தோல்வி ஏன் ஏற்பட்டது எலெக்ஷனில்? அண்ணாமலை மாதிரியான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு ஆஃபீஸரை வந்து, ஐபிஎஸ் ஆஃபீஸரை, எல்லா விஷயம் தெரிஞ்ச ஆஃபீஸரை வந்து அது கருப்பு இனத்தவர் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா ஹிந்தி பேசும் மாநிலங்களில் வந்து பிரச்சனை என்னன்னா, தமிழர்களை பார்த்தா அந்த கருப்பு நிறத்தை பார்த்தா ஒரு வெறுப்புன்றது வந்து காலகாலமாக இருக்கிற விஷயம். ராஜேந்திர சோழன் காலத்துலேருந்தே இருக்குது. அது வந்து இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. கருப்பர்களை பார்த்தா ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய கருப்பர்கள்லாம், நான் நீக்ரோஸ் பிளாக் கிங் அப்படிலாம் மீன் பண்ணல. நம்ம திராவிடர்கள் அப்படின்னாலே வந்து அவன் ராமாயண காலத்துலேருந்தே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிடர்கள்லாம் வந்து ராட்சசருங்க, இப்படிதான் வந்து தமிழர்கள்லாம் வந்து குரங்கினத்தை சேர்ந்தவங்க, இப்படிதான் வந்து எக்ஸ்போஸ் பண்றது. இதெல்லாம் வந்து இந்த பெரியார் கட்சி இயக்கம் உருவான காலத்துல இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் எடுத்து வச்சு பேசி அவமானப்படுத்துறதுக்கு பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ அதனுடைய அடையாளம், ட்ரேசஸ், ரெசிடியூஸ் இருக்கு இல்லையா, தே ஸ்டில் எக்ஸிஸ்ட், இன்னும் இருக்கு, இல்லாம இல்லை. அதனுடைய வெளிப்பாடு வந்து என்ன எப்போ வந்திருந்ததுன்னா, இலங்கை பிரச்சனை போர் முடிஞ்சப்ப என்ன நடந்தது? மே 17, 2009 மே 17 முடிஞ்சது. முடிஞ்ச கையோட தமிழ்நாட்டை நோக்கி லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் உள்ளே படையெடுத்து வந்தாங்க.
கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் குடியேறியிருக்காங்க கடந்த 10 வருஷத்துல. இவங்கள அட்லீஸ்ட் ஒரு 60% வந்து ஹிந்திக்காரங்களா இருப்பாங்க. பீகார், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் இங்கேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. மிச்சம் 40% பங்களாதேஷ், அதுக்கப்புறம் தாண்டி பர்மா, ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ், இவங்கெல்லாம் வந்து முஸ்லீம்ஸாக இருப்பாங்க. ப்ளஸ் அங்கே நார்த்தில் இருக்கிற அஸ்ஸாமில் இருக்கிற முஸ்லீம்ஸு, இந்த மாதிரி வந்து வந்த முஸ்லீம்ஸ் இவங்கெல்லாம் வந்து குடியிருக்காங்க. சட்டவிரோதமாக நிறைய பேர் குடியிருக்காங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு, செக் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு சிந்தனை இல்லை. சும்மா பண்ணுறோம்னு சொல்லுவாங்களே வழியாக பண்ணுறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து ஓட்டை மட்டுமே யோசிக்கிறாங்க. இன்னைக்கு கலைஞரோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ அல்லது எந்த கட்சிக்காரனோ எடுத்துங்க, அன்புமணி ராமதாஸோ, எல்லாருமே இன்னைக்கு இந்துக்களாக இருக்காங்க. இந்து வெளில இல்லைன்னு சொன்னால் கூட இந்துக்களாக தான் இருக்காங்க. ஒன்றா 15-20 வருஷம் கழிச்சு இவங்களோட வாரிசுகள் கண்டிப்பாக இஸ்லாமியராக மாறப்போகிற அபாயம் இல்லை. அவங்க விரும்புகிறாங்க, அதை அவங்க மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் வந்து இதை செக் பண்ணுறதுக்கு நோபடி இஸ் ப்ரிப்பேர் டு டூ தட். இதுதான் வந்து இன்னைக்கு நிலவரம். இன்னைக்கு பிஜேபி தோற்றதுக்கு காரணம் வந்து முக்கியமாக என்னன்னா, இந்திரா காந்தி வந்து இலங்கை பிரச்சனையில் தமிழர்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அந்த அம்மா போன பிறகு கட்சி வந்து சிதைஞ்சுது. கொஞ்சம் அதுக்கப்புறம் அது சுத்தமாக போயிட்ட பிறகு பிஜேபி வந்துச்சு. பிஜேபி வந்த பிறகு இலங்கையில் நடந்த அந்த கொடூர கொலைகளுக்கு, இன ஒழிப்புக்கு எதிர்த்து பிரேரணை கொண்டு வரும்போது, ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழ் அமைப்புகள் கொண்டு வரும்போது இந்தியா வந்து அதுக்கு முட்டுக்கட்டை போட்டது. அதாவது பிஜேபி அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டே இருந்தது. இது தமிழர்களுக்கு எதிராக, தமிழர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு எதிரான செயல் என்று தமிழக மக்களும் உலக மக்களும் புரிந்து கொண்டார்கள். அப்படி பார்த்தால் தமிழர்கள் மீது உள்ள வெறுப்பு, அந்த இந்தியா வட இந்திய மாநிலங்களில் உள்ள வெறுப்புன்றது நிரூபிக்கப்பட்ட உண்மையாயிடுச்சு. அதனால அவர் கருப்பு கலர்ல இருக்கிற ஒருத்தரை வந்து மாநில அரசனுடைய இது பிஜேபியினுடைய தலைவராக போட்டாங்க, எப்படியாவது கவர் பண்ணணுன்ட்டு. பிஜேபி மோடியை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமான மனுஷன், அதில் வந்து எனக்கு சந்தேகமே கிடையாது. அவர் நல்ல உண்மையிலே வந்து நேர்மையாக தான் இருக்கிறாரு. ஆனால் அது கீழே, அது மேலே இருக்கிற கிரஸ்ட், கீழே ஆள் உள்ள கீழே என்ன இருக்கு இன்டெப்தில் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த எல்லா விதமான தமிழர் மேலே உள்ள வெறுப்பு, குரோதம் எல்லாமே வந்து அங்கே அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை. அதனுடைய அடையாளம் தான் வந்து, அதனுடைய உதாரணம், அதனுடைய ப்ரூஃப்ன்றது சொல்லணும்னா, இலங்கை விஷயத்துல வந்து இந்த பிஜேபி அரசு இலங்கை தமிழருக்கு எதிராகவே நின்றது. 1000 வீடு கட்டி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, பணம் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. அங்க வந்து தமிழர்களை அழிச்சது கரெக்ட் அப்படின்றத வந்து இந்திய அரசனுடைய பிரதான நோக்கமா இருந்தது. அதெல்லாம் இலங்கை அந்த சிங்களவர்களுக்கு வந்து போர்க்குற்ற தண்டனை கிடைக்காம செய்யறதுல முழு பங்கு இந்தியா வகித்ததால் அந்த பாவம் தான் வந்து, அந்த சாபம் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு என்னதான் கஷ்டப்பட்டாங்க. அண்ணாமலை மாதிரி ஆட்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க, ஆனால் எல்லாமே விழலுக்கு இறைத்த நீர். இன்னைக்கு பிஜேபியோட எண்ணிக்கை, பிஜேபிக்கு ஆதரவான எண்ணிக்கை அதிகமான மாதிரி தெரியும். கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது, இல்லாமல் இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் வந்து அது பாசிட்டிவாக மாற்றணும்னா பிஜேபின்றது நடுநிலைமையில இருக்கணும். நடுநிலைமைனா வந்து இஸ்லாமிய விஷயத்துல இப்போ எப்படி கோயில் வக்ஃப் வாரியத்தினுடைய இதை வந்து கேட்குறாங்க, அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் வந்து நடுநிலைமையாக இருக்கணும். தமிழுக்கு எதிரான நிலைப்பாடுன்றது வந்து சர்வதேச அளவில் வந்து இந்திய அரசனுடைய இது வந்து பயங்கரமான பாதிப்புகள் பின்னாடி ஏற்படும். ஏன்னா தமிழகம்ன்றது இந்தியாவுடைய ஆன்மீக மையம். தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக எடுத்த கோயில்கள் எடுத்தா, புராதனமன் கோயில்கள் எடுத்தா இங்கு தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கான கோயில்கள். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கிற கோயில்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் அதிகமான கோயில், புராதனமான கோயில்கள். எல்லா மன்னர்களும், சேர சோழ பாண்டியர்கள் அனைவருமே வந்து பலர், இன்க்ளூடிங் சாளுக்கிய வம்சமான சரி, யாராக இருந்தாலும் சரி, கோயில்கள் கட்டுற விஷயத்துல வந்து எந்த பஞ்சமும் வைக்கல. அவங்க கடந்த 2000 வருஷமா ஆன்மீகத்தினுடைய உண்மையான தலைமை எதுனா வந்து தமிழகம் தான். ஆனா இந்தியா வந்து தமிழகத்தை வந்து பார்க்குற பார்வை வந்து கொஞ்சம் மறைஞ்சு போச்சு. ஆனா ஒரே ஒரு விஷயத்த தவறு பண்ணிட்டாங்க. இலங்கை போர்க்குற்ற விசாரணைக்கு இந்தியா வந்து அதை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதாவது தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாடு இல்லை, தமிழர்களை கொன்ற 1.5 லட்சம் பேர் கொண்ட நியாயப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. அதால ஏற்பட்ட சாபம் தான் இது. சாபம் தான் அது, 100% சாபம். இது சாபம்னா என்னது, மனசுல நினைச்சா சாபம் தான் அது. இன்னும் அநியாயம் நடக்குது நாட்டில், இப்படி இன்னும் அக்கிரமம் பண்றாங்களே அப்படின்னு நினைச்சா சாபம் அது. அது வந்து எண்ணம் தான் அங்க வலிமை.
எந்த மனுஷனுக்கு எந்த மனுஷன் மனசுல உண்மை இருக்குதோ அவன் நினைக்கிற சாபமாக நினைச்சாலே போதும், அது அந்த நினைப்புக்கு வந்து வலிமை அதிகமாக இருக்கும் தாட்ஸுக்கு. இதுதான் வந்து பிஜேபியோட தோல்வி காரணம். டுனிஷியா மாதிரி இந்தியா மாறணுமா அப்படின்றத எப்படி இது பண்ணணும் அப்படின்றதுக்கு சொல்யூஷன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தமிழ் இந்தியர்களும் இந்துக்களும் இனப்பெருக்கம் அதிகமாக பண்ணணும். இன்னைக்கு நம்பர் 1 கண்ட்ரி பாப்புலேஷன்ல. காரணம் இஸ்லாமியரால் தான், இந்துக்களால் இல்லை. ஏன்னா இந்துக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருக்கு பர்சன்டேஜ், இஸ்லாமியோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுதான் வந்து அப்போ இந்தியா நம்பர் 1 ஆனது காரணம் யாரு? இஸ்லாம். எதுல? மக்கள் தொகையில், வேற எதுலையும் கிடையாது. ஒரே ஒரு அப்துல் கலாம், ஒரு 1000 பேர் இருப்பாங்க அப்துல் கலாம் மாதிரி வச்சுங்களேன். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பரிசுத்தமான ஆத்மாக்கள். எனினும் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னும் போது அவங்க எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க யாருமே, புரியுங்களா? ஆனா இந்துக்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம். விட்டு கொடுக்காத விஷயமே கிடையாது. இல்லைன்னா வாழவே விட மாட்டாங்க. யாரு வாழ விட மாட்டாங்க? அடுத்த பகுதியில் கண்டிப்பா பார்ப்போம். அது நன்றி, மீண்டும் சந்திப்போம்.